ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீக்குடைய மை ஸ்ட்ராங்கஸ்ட் லவ் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்ட் 2டா. ஓகேவா? பார்ட் 1 எப்படி வச்சுப்போம் அப்படின்னா, நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஜிமினும் அவரும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நான் உன்னை ஹார்ட் பண்ணிட்டேனா, அதனால தான் நீ தள்ளி போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏண்டா நம்மளுக்குள்ள சண்டை வரக்கூடாதா? ஃபைட் வந்து அகைன் நம்ம சேரக்கூடாதா? இல்லை நீ என்கிட்ட கேட்க மாட்டியா? சண்டை போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. அப்படி வச்சுட்டே இருக்காரு. அதுவும் நம்ஜன் சார் இதுலேருந்தே எனக்கு ரொம்ப இன்செக்யூராக இருக்குது. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு நினைக்கிறாங்க. அவர் வந்துட்டு உன்னோட அண்ணோட ஃப்ரெண்டு, அவ்வளோ தானே. அதை தாண்டி உனக்கு என்ன, உனக்கு அவருக்கு என்ன, அவர் என்னுடைய அண்ணா, அப்புறம் உன்னோட அண்ணோட ஃப்ரெண்டு, அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிட்டே அவருமே அழுதுகிட்டே இருக்காருடா. இப்போ நெக்ஸ்ட் டே எப்போவும் போல எல்லாருமே காலேஜ் வராங்க. ஜிமின் பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜவுக்கு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் ஜவுக்கு பார்க்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அப்படியே வந்து டேரெக்டாக அந்த கிளாஸ் போர்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜனும் வராங்க, வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. எக்ஸாம் இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் நான் பார்ப்பேன். ஓகேவா? எல்லோரும் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், புரியுதா சொல்லி கேட்குறாங்க. அதுவும் எல்லா சப்ஜெக்டில் கண்டிப்பாக எல்லோரும் நல்ல மார்க்ஸ் வாங்கணும். உங்களுக்கு யாராவது டவுட் இருந்தால் எப்போ வந்து கேளுங்க. ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் புரியலன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொரியனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. 7 ஃபைனலாக எல்லாருமே கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நல்லா எல்லாமே ஸ்டடி பண்ணுறாங்க. தேர்ட் இயர்லேயே அதெல்லாம் கொஞ்சம் சின்சியராக படிக்கிறாங்க. ஏன்னா அது ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருக்குது சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜவுக்கால மட்டும் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. ஏன்னா ஜிமின் பேசாமல் இருக்குது, அவரோட ஏற்றுக்க முடியல. இப்போது நம்ம இன்னும் தான் ஜிமின்னு சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறாங்க. ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு உனக்கு இது ப்ராப்ளமா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. இல்லையே, கொஞ்சம் டேஸாக நான் பார்த்து தானே இருக்கேன், நீயும் ஜங்கும் பேசிக்கிறதும் இல்லை, என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜங்கு, நீயும் அப்படி யோசிக்கிறப்ப ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போது ஏன் திரும்பி பார்க்குறா, என்ன கேட்குற ஜிமின்ட்ட சொல்லி கேட்குறாங்க. இப்போது என்ன பார்க்குறாங்க. நான் ஒன்றும் கேட்கல. ஓகேவா? ஜஸ்ட்டு நான் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டேன். ஓகேவா? நான் வேறு எதுவும் கேட்கல சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க பேசின அவளுக்கு கேட்டிருக்காதானே, இது பேசுகிறாங்க மட்டும் தெரியுது. அப்படி வந்துடுவா ஸ்பை மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன திட்டுறாங்க. இப்போ ஜிமினும் விட்டே என்னமோ சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அப்படியே நம்ம டே பார்க்குறாங்க. ஜிமினை பார்க்குறதையும் அவர் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறதையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போது நம்ம காய்கிட்ட டே தான். காய் சொல்கிறாங்க. என்ன டே அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜிமினுக்கு ஜங்குக்கு என்ன நடக்குது அப்படி கேட்குறாங்க. என்ன நடக்குதுன்னா ஒன்றும் நடக்கலையே சொல்கிறாங்க. போய் சொல்லாத, உனக்கு ஜங்கு பற்றி எல்லாமே தெரியும். ஓகேவா? உண்மையை சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. உன்னோட எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. பாரு, மற்ற விஷயத்த அவன்கிட்ட ஹைட் பண்ணாமல் இருப்பான், ஆனால் அந்த ஜிமின் விஷயத்தில் மட்டும் என்னமோ இருக்குது, அது கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கு. அவன்கிட்ட சொல்ல மட்டும் தெரியும். உண்மையை சொல்லு. ஏன் ஜிமின் கொஞ்சம் டேஸாக ஜங்குக்கிட்ட பேசுறதில்ல, ஜங்குக்கு ஏன் ஜிமினை மட்டும் பார்க்குறான், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. எனக்கு எப்படா தெரியும், உன் ஃப்ரெண்டு தானே கேளு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட கேட்க சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஏன் நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்ல, அவன் உன் கூட க்ளோஸாக தானே இருப்பான், எங்கே கூப்பிட்டாலும் உடனே கூட்டிகிட்டு போவோம்ல அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேங்க. நீ ஏதாவது இன்டென்ஷனாக பேசுகிறியா சொல்கிறாங்க. நான் ஒன்றும் இன்டென்ஷனாக பேசுகிறேன். ஓகேவா? நீ ஜங்குக்கிட்ட கேட்டுக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் திரும்பிக்கிறாங்க. என்ன தான் ஆச்சு உனக்கு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. உனக்கும் ஜிமினுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் நடக்கல டே, நீ அப்படி கேட்குற சொல்கிறாங்க. இல்லை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ ஜிமினை பார்த்துட்டே இருக்க, அவன் உன்னை பார்க்கவே மாட்டான். நான் ஃபஸ்ட் டேட்டில் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க, செகண்ட் வரைக்குமே அது அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் செகண்ட் டேட்டில் ஒரு ஹாஃப் டேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு எனக்கு தெரியல என்னாச்சு உங்கள் 2 பேரும் க்ளாஸ் கேட்குறேன். அதை ஃபைட்டா அப்படி கேட்குறாங்க. ஜிமின்ட்ட பேசட்டுமா அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இல்லைடா ஃபைட்டில் ஒன்றும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஏன் நார்மல் நீங்கள் பேசுறதில்லை அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை டே விடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் தான். ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க, விடான்னு சொல்கிறாங்க. காய் நீ வாய் மூடு. ஓகேவா? எனக்கு தெரியும் ஏதோ நடந்திருக்கு சொல்லிட்டு இப்போது டே தான் ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. என்ன டே சொல்கிறாங்க. இங்கே வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துருக்கிறாங்க. இப்போது யோன்ஜின் பார்க்குறாங்க. எங்கே போகிறா சொல்கிறாங்க. டே கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. டேயாங்க சொல்கிறாங்க. என்ன யோன்ஜின் நான் சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் வரமாட்டியா அப்படி கேட்குறாங்க. எது அப்படி சொல்லிட்டு நம்ம யோன்ஜின் டே திட்டுறாங்க. ஒன்றும் இல்லடா, ஐயோ இவன் வேறு மசில்ஸ்லாம் வச்சுருக்கான், இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கான், நம்ம அவன்கிட்ட வச்சுக்கூடாது சொல்லிட்டு நம்ம யோன்ஜின் அமைதியாகிறாரு. இப்போ நம்ம என்ன பார்க்குறீங்க. என்னடா இது கொஞ்சம் மிரட்டுனா இப்போ அமைதியாகிட்டா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிமின் நீ போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எழுந்திரிச்சு வராரு டேக்கிட்ட. ஏன் டே சொல்கிறாங்க. உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டே பக்கத்தில் உட்காராங்க. என்ன டே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமினோட ஹேண்டை டே பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி ஏன் ஜவுக்காவோட பேச மாட்டேற அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. ஜவுக்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. சொல்லு ஏன் ஜவுக்கா கிட்ட பேச மாட்டேற, என்னாச்சு, இதை சண்டே உங்களுக்குள்ள அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் அச்சோ டே அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. இல்லையே நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தானேடா, அவன் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே, ஏன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான் இல்லை நான் சொல்ல, சேம் டைம் உனக்கும் அவன் க்ளோஸ் தானே, சம்டைம்ஸ் நானும் ஜெலஸாக ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா, ஏன்னா அவன் ஒன்று கொஞ்சம் அது பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபஸ்ட் இயரில் நானும் ஜெலஸாக ஃபீல் பண்ணியிருக்கேன், செகண்ட் இயர் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, ஏன் கொஞ்சம் டேஸாக நானும் பார்த்துட்டு தான் இருக்கா. சரி ஓகே உங்களுக்கு ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாயிடும் நான் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தா அது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. எனக்கு அப்படி தோண்டி எப்படி சொல்கிறாங்க. மெக்கு பார்க்குறாங்க. எனக்கும் அப்படி தோணல சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை சொல்லிட்டே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நாங்கள் அமைதியாகிறாங்க அவங்க.
இப்போது ஒயன் பார்க்குறா, ஒயன் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒயன் கிட்ட வர எஞ்சி காய் பக்கத்தில் வந்துட்டு காய் தள்ளு சொல்லிட்டு உட்காடுறா. இப்போ காய் இதுவரை வந்துருச்சா சொல்லிட்டு அவர் பின்னாடி எஞ்சி போய் உட்காடுறாரு. இப்போ நம்ம ஜங்கு பக்கத்தில் அவட்டே ஒயன் உட்காந்துருக்கா. டே ஜிம்மிட்ட என்ன பேசுகிறா அப்படி கேட்குறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. ஏன் ஒயன் வந்துட்டு சொல்லி ஆகணுமா அப்படி கேட்குறாங்க. இல்லை நீ என்ன பேசுகிற சொல்கிறாங்க. பாரு ஜிம் எங்கள் ஃப்ரெண்டு, எல்லாருக்கும் ஃப்ரெண்டு தானே, அப்போ நாங்கள் பேசுகிறோம்ல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. தெரியும் நீ தான் ஜிம்மில் கூட்டிட்டு வந்து எங்கிட்ட இன்ட்ரோ பண்ண ஓகேவா, இல்லை நான் சொல்ல அதுக்காக உனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கா ஜிம்மிக்கிட்ட அப்படி கேட்குறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் டே ஏன் கோவப்படுற ஒயன்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை நாங்களும் அவனோட ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போது நாங்களும் பேசலாம் உங்ககிட்ட. அச்சோட்டே நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்கள் எல்லாருக்குமே என்கிட்ட ரைட்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சிரமம் அமைதிருக்காங்க. ஒயன் நீ இப்போ நான் பேசிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஒயன் எதுவும் சிரமம் ஏஞ்சி போயிடுறா. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. சரின்ட்டு நீ ஓவரா அவனை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்காத ஓகேவா, அவன் எல்லாருக்கும் ஃப்ரெண்டு தானே விடு அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. அவள் ஒயனும் பார்த்துட்டு கம்மியாக இருக்கா. ஏன்னா ஒயனுக்கு என்ன ஜங்கு ஜிம்மும் க்ளோஸாக இருக்குன்னு கொஞ்சம் பயம் வரும். அவளுக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ள பயம் வந்துடும். அவள் வந்து க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு அவள் ஆனஸ்ட்டாகவே நினைக்கிறா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அந்த ஜிம்மின் நம்பிச்சனை மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அவளோட ட்ரீம். அதனால் அவளுக்கு ஒரு ஏதோ ஒரு பயம் வந்துடுது. ஏன்னா ஜிம்மின் ரொம்ப க்ளோஸாக வந்துருப்பாங்க. ஜங்கு கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் அவர் ஃபேஸில். அவர் வேறு யார் கூட இருக்கும்போது கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாட்டார். ஜங்கு கூட இருக்கும்போது மட்டும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பா. அதனால தான் அவளுக்கு அது பயம். அவங்க பெருசாக பேசாமல் வர போனது வந்துட்டு அவளுக்கு தெரியும். அதனால தான் இப்போ அமைதியாக பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம டே தான் ஜிம்மில் ஹேண்ட் எடுத்து ஜங்கோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கோட ஹேண்டு ஜிம்மில் ஹேண்டே ஒன்றா வைக்கிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜிம்மு கேட்குறாங்க. என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸு இப்படி ஹார்ட் ஆகிடுறதுனால பார்க்க முடியல ஓகேவா, எனக்கு தெரியல உங்களுக்குள்ள என்ன நடந்து சொல்லிட்டு நான் கேட்கவும் விரும்பல ஓகேவா. ஏன்னா அது உங்களோட பர்சன், ஏதோ நீங்கள் வந்துட்டு ஹைட் பண்ணுறீங்க. ஆனால் அது எதுவாக இருந்தாலும் அப்படியே போய்ட்டு ஓகேவா. இனிமேல் நீங்கள் 2 பேரும் எப்பவும் போல க்ளோஸாக இருக்கணும், பேசணும், சிரிக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும் ஓகேவா. எனக்கு அதை பார்க்க தான் ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் மூஞ்சி விஷயத்துக்கு எனக்கு பிடிக்கல ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் அந்த ஹேண்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜங்கு ஜிம்மோட ஹேண்டை கிரிப் பண்ணி டைட்டாக பிடிக்கிறாரு. இப்போ டே அதையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதையும் ஜங்குக்கு டைட்டாக பிடிக்கிறதையும் அப்போ நம்ம டேக்கு புரியுது. ஜங்குக்கு வேணும்னு நினைக்கிறான். ஜிம்மின் வந்துட்டு வேண்டாம் மூவ் ஆன் பண்ணுறான் அப்படின்னு தெரியுது அவருக்கு. இப்போ ஜிம்மினும் ஜிம்டே இது அங்கே பாரு ஜிம்னா ஜங்கு பார்க்குறது தான் ஒரு மாதிரி ரகடாக ரவுடியாக தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் குழந்தை மாதிரி ஓகேவா, அவனும் நல்லா பார்த்துப்பான். ஒருத்தவங்களை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டான்னு கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா அவனை மாதிரி யாரும் பார்த்துக்க முடியாது ஓகேவா. அதனால் அந்த தவசனி அவனை ஹார்ட் பண்ணது ஓகேவா. அவன் ஹார்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியல. ஜிம் நான் புரிஞ்சுக்கோ, நீ என்னோட ஃப்ரெண்டு, அவனோட ஃப்ரெண்டு, நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு நான் ஏதாவது உங்களுக்குள்ள மிஸ்டேக் நான் ஏதாவது உங்களுக்குள்ளே வந்துட்டுனா இல்லை நான் வேறு எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்ன நினச்சிரு அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஜிம்முக்கு அது ஹர்ட் ஆகுது. டே நீ என்ன பேசுகிற, நீ போய் என்ன பண்ண சொல்கிறாங்க. பின்ன நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா சரி ஓகே டே நான் பேசுகிறேன் ஜம்கிட்ட அப்படின்னு சொல்லணும்ல. நீ என் மேலே பாசம் வச்சுருந்தேனா, என் மேலே ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேனா, நீ சொல்லியிருக்கீங்களா, நீ பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன ஜம்கா என்ன பண்ணா சொல்ல சார், ஜம்கா தப்பு பண்ணுறான் என்று சொல்லி நான் வான் பண்ணுறேன். ஏன்டா அப்படி பண்ண நான் கேட்குறேன் ஓகேவா, சொல்லு என்ன விஷயம் கேட்குறாங்க. ஜிம்மிதா அதெல்லாம் ஒன்றும் டே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னடாமா அங்கே பாரு ஜம்கா அவன் ரொம்ப பாசம் வச்சுருக்கான் ஓகேவா, நீ பேசாமல் தானே ஹார்ட் ஆகுறான். அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அவன்கிட்ட பேசு ஓகேவா, பேக் டு நார்மல் நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் ஓகே டே சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. சரின்ட்டு டேக்கு இப்போ ஹாப்பியாக இருக்கிட்டே அப்படி ஜிம்மி சிக்ஸ் அவர் கிஸ் பண்ணுறாரு. எப்போவும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஃபைட்டு வரது நார்மல் ஓகேவா, ஆனால் அதுக்காக அப்படியே இருந்தோம்னு இல்லை. அது ஃபைட்டு சரியாயிடும். ஃபைட்லாம் வரலாம் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் நீயே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் அமைதியாக இருக்காங்க. ஆனால் எனக்கும் ஜிம்மினுக்குலாம் ஃபைட்டே வராது அப்படி சொல்லிட்டு மெக்கு சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறேன் உன்னை கேட்டேனா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. கொஞ்சம் வா ஏன் சொல்கிறாங்க. நான் வரமாட்டா சொல்லிட்டு மெக்கு பின்னாடி போயிடுறாங்க. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டா சொல்கிறாங்க. இப்போது ஜாக்சன் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஜிம்மினும் சரி ஓகேட்டா நான் என் பிளேஸ்க்கு போவா சொல்கிறாங்க. ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு போக சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்குக்கு நான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் போன்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட் விட்டுறாரு. இப்போ ஜிம்மி நினச்சி உட்காடுறாங்க. வந்துட்டு அவர் பிளேஸில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குற ஜிம்மில் சொல்ல அமைதியாக தான் இருக்காரு. சரின்ட்டு அவள் விட்டுறாங்க. இப்போ டே வந்து ஒயனை பார்க்குறாங்க. இப்போ என்னமோ சம்திங் அவன் மனசுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு டேக்கு புரியுது. அங்கே பாரு என்ன நினைக்கிறதா நடக்காது, யார் மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, நம்மளாம் வந்து எதுவும் கால்குலேட் பண்ணக்கூடாது, கடவுள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்களோ அதான் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போது நம்ம ஜிம் பாட்டுக்கு கம்மியாக உட்காந்துருக்காங்க. டே வந்துச்சு. ஜங்க் வந்து டேவை பார்த்துட்டு தேங்க்ஸ் டே சொல்கிறாங்க. எதுக்குடா தேங்க்ஸாக சொல்கிறா சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜங்க்கா உனக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நீங்கள் ஓகேவா, நீ என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக அப்படி இருப்ப, ஆனால் அவங்ககிட்ட நீ எக்ஸ்ட்ராவாக க்ளோஸாக இருக்காது எனக்கு புரியுது. ஆனால் இப்போ இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன மீனிங்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்ககிட்ட க்ளோஸாக இருக்க ஹாப்பியாக இருக்குன்னு எனக்கு தெரியும் ஓகேவா. அவனும் கூடத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான், அவ்வளோ அழகாக இருந்தான் பார்க்குறதுக்கு. இப்போ ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கான் ஓகேவா. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் அழகாக இருக்குது, எப்போவும் ஒன்றா இருக்கணும் ஓகேவா சொல்லிட்டு நம்ம
டே சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்கும் ஓகே சொல்லிட்டு அமைதியாக விட்டுறாங்க. இப்போ அப்படியே ஒரு ஆஃப்டர் பிரேக் வரதாண்டா ஜிம்மின் வெளில போகிறாங்க. இப்போது ஜங்க் போகிறாங்க, ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மின் ரன் பண்ணுறாங்க. என்ன ஜங்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறேன் என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் தான் ஜங்கு ஒன்று சொல்கிறாங்க. ஜங்கு கொண்டு ஒன்று சொல்லவா சொல்லி கேட்குறாங்க. சொல்லு அப்படி கேட்குறாங்க. தப்பா எடுத்துக்காத, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. புரியல அது என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜங்குக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்கிறாங்க ஆக்டிங் பண்ணணுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ என்கிட்ட தனியாக பேச மாட்டேன், ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஆக்டிங் பண்ணுவோம் அப்படி தானே சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பற்றி கவலைப்படுறாங்கன்னு தோணுது. இன்னைக்கு வந்து டேவை ஒரி பண்ணுறாங்க, நாளைக்கு மற்றவங்களும் அப்படி ஒரி பண்ணாங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக இருக்குது, அது பிரிஞ்சிட்டு கூட நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட, அதனால் யாரும் ஹர்ட் ஆக வேணாம்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்போது டே வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு சொன்னப்பலாம் நீ வந்து சும்மா தான் கேட்டு உட்காந்த இல்லை அப்படி தானே சொல்கிறாங்க. என் ஹேண்டை பிடிச்சப்போ நீ ஜஸ்ட்டு ஃபேக்காக பிடிச்சி அப்படி தானே அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் ஏதோ சொல்லாமல் இருக்காங்க. சொல்லு ஒன்று தானே கேட்குறேன் அப்படி சொல்லி ஜங்கே சொல்கிறாங்க. ஜிமின் தான் இல்லை ஜங்கா புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. நான் என்ன புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் நீ சொல்லு, நீ அப்போ அதுக்கு ஃபேக்காக தான் பிடிச்சி அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் சொல்கிறது கேளு அப்படி சொல்கிறாங்க. நான் என்ன கேட்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் கேட்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியான்ட்ருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லலை. இங்கே பாரு ஜிமின் நல்லா கேட்டுக்கோ ஓகேவா, நான் என்றைக்கும் உன்னை ஃப்ரெண்டாக பார்த்ததே இல்லை, இனிமேல் பார்க்கவும் மாட்டேன். நீ எப்போவுமே மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மேலே தான் எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லவ் இருக்குது ஓகேவா. என்னோட லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அது என்றைக்கும் மாறாது, நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், நான் எதுக்காகவும் யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணவும் மாட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கோ ஓகேவா. சேம் டைம் ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன், நீயே என்கிட்ட வரும் ஓகேவா, நான் நம்புறேன் நீ என்கிட்ட வரும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக என்ன தவிர வேறு யாரும் யோசிக்கணும்னு நினச்சி கூட பார்க்காத ஓகேவா, ட்ரீமில் கூட இன்னொரு பர்சன் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் அப்படியே ஜங்கே பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ ஓகேவா, எனக்கு எந்த அளவுக்கு உங்க மேலே லவ் கேர் இருக்கோ அதே அளவுக்கு கோமும் வரும். நீ எனக்கு அகைன்ஸ்டாக எதனா பண்ணுன அப்படின்னாக்கா என்னை விட்டு மூவ் ஆன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு உன்னோட இந்த பிளேஸில் சொல்லிட்டு அவர் ஹார்ட்டில் போய் கை வைக்கிறாங்க. செஸ்கிட்ட இந்த பிளேஸில் வேறு யாராவது வரணும், வேறு யாராவது ட்ரை பண்ணாலும் இல்லை நீ வேறு யாரையாவது அந்த பிளேஸில் வைக்கணும்ன்ற நினச்சேன் அப்படின்னா நானாக இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஜங்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாம் நானாக இருக்க மாட்டேன், நல்லா கேட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜங்கு இங்கே பாரு, நீ நானும் எப்போவும் சொல்கிறாங்க, எப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி என்னை பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் ஐஸை பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்கோட ஐஸை பார்க்குறாங்க. சொல்லு, நான் உன்னை ஃப்ரெண்டாக தாண்டா பார்க்குறேன், நீ என் மனசில் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்க, அதை தாண்டி என் மனசில் சின்னதாக கூட உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, நான் உன்னை ஒரு டைம் கூட அந்த மாதிரி பார்த்ததே இல்லை அப்படி சொல்லிட்டு நீ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த செகண்ட் இந்த நிமிஷம் இந்த ஒன்றை விட்டு மட்டும் இல்லை, இந்த காலேஜ் விட்டு இவன் இந்த ஊரை விட்டு கூட நான் போகிறேன் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லி என் கண்ணை பார்த்து பொய் சொல்லாமல் உண்மையாக உன் மனசு வந்து அப்படியே சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் ஜங்கோட ஐஸை பார்க்குறாரு தவிர ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது, பேசவே வரல, அப்படி பார்த்துட்டே இருக்காரு. ஜங்க் பார்க்குறாங்க. பேசுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. பேசு, என் ஐஸை பார்த்து சொல்லி உன்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான்டா நான் பார்க்குறேன், என் மனசில் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்குது, அதை தாண்டி எதுவுமே இல்லை, நான் உன்னை பார்க்கவே இல்லை, நீ என்னை கிஸ் பண்ணுறப்போ நான் எந்த ஃபீல்மே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உன் சீக்ஸை நான் பைட் பண்ணப்போ நான் உன்னை அடிக்கடி சீக்ஸை கிஸ் பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணும்போது நீ எப்பவும் ஃபீல் பண்ணதே இல்லையா, நீ ப்ளஷ் ஆனதே இல்லை சொல்கிறாங்க. நீ ப்ளஷ் ஆகதை என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன், உன்னை நான் பேக் பண்ணப்போ நீ செல்ஃபி எடுத்தப்போ அப்போது உன்னை எப்படி ஃபீல் பண்ணுன்றதை நான் பார்த்தேன் சரியா. நீ எதை வேணாலும் ஹைட் பண்ணலாம், உன் ஐஸில் இருக்க அந்த லவ்வை யார்கிட்டையும் நீ ஹைட் பண்ண முடியாது, நீ வேறு யார்ட்ட ஹைட் பண்ணு, என்கிட்ட பண்ண முடியாது ஓகேவா, உன்னை பார்த்து எல்லாமே எனக்கு தெரியும் சொல்கிறேன். ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் அமைதியாக இருக்காங்க. சொல்லு இப்போ ஐஸை பார்த்து சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கோட ஐஸ் தான் பார்க்க தவிர வாயில் வேர்ட்ஸே வரல, சொல்லுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் நான் ஒன்றா சொல்கிறாங்க, போய் மட்டும் சொன்னேன் அப்படி ஓங்கி ஒன்று வச்சிருவோம் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்க் எதுவும் சொல்லாமல் அப்படி கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறாரு, எப்படியா சொல்லிடணும், நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்ல அவர் ட்ரை பண்ணுறாரு. இப்போ ஜிமின் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நான் ஒன்றா சொல்கிறாங்க. நீ என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கும் ட்ரை பண்ணுறாரு சொல்லட்டும் சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் அப்படி சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறாரு, எதுவுமே சொல்லாமல். ஜிமின் பார்க்குறாங்க. என்னை ஹெல்ப் பண்ணாரு ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு, நீ என்னை மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு அதான் உனக்கு நல்லது சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு போகிறாங்க. ஜங்க் கேட்குறாங்க. ஏய் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் ரன் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்னால் மறக்க முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. என்கிட்ட தள்ளி இருக்க முடியாது, எவ்வளோ டெஸ்க் இருக்குன்னு நானும் பார்க்குறேன் போ அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பாட்டுக்கு வந்துடுறாரு, எதுவுமே சொல்லாமல். ருச்சிக்க மாற்றி ஜங்குக்கு சொல்லி ஜிமின் பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஒரு ஹார்ட்டில் அப்படியே ஒரு செஸ்ட்டில் கை வைக்கிறாங்க. எனக்கு இது போதும் எனக்கு தெரியும், நம்மளோட ஹார்ட்டில் நான் இருக்குன்னு தெரியும், எனக்கு தெரியும்டா ஓகேவா, நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன், எப்போவும் நான் ஃப்ரெண்டு கிடையாது ஓகேவா, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், நீ அதை வந்துட்டு ஹைட் பண்ண நினைக்கிறேன் அவ்வளோ தானே, எவ்வளோ ஹைட் பண்ண நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினைக்கிறாங்க. இது ஒன்று போதும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவ்வளோ ஹாப்பியாக வந்துடுறாரு. இப்போ ஜிமின் கிளாஸ் ரூம் வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க, எதுவுமே சொல்லலை. லஞ்ச் அவரும் வந்துடா, லஞ்ச் டைமில் நம்ம ஜிமின் சாப்பிட்ருக்காங்க, எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. நம்ம யோனிச்சுனா நம்ம
ஒயன் தான் ஜிம்கிட்ட ஃபுட் எடுக்கிறாங்க. அவங்க ரிட்டன் ஃபுட்டும் கொடுக்குறாங்க. ஜிம்னும் அப்படியே அமைதியாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ என் ஒயன் பார்க்குறேன், நல்லா சாப்பிடு ஜிம், நான் சொல்லிட்டு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஓகே ஒயன் சொல்கிறாங்க, சாப்பிட்றாரு சொல்லிட்டு அவள் ஃபுட் எடுத்து வைக்கிறா. நம்ம இன்னும் பார்க்குறாங்க, சாப்பிட்றா சொல்லிட்டு அவர் ஃபுட் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் தான் பார்த்துட்ருக்காங்க, சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. இப்போ டே பார்க்குறாங்க, காயும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஏய் சொல்கிறாங்க, என்ன டே சொல்கிறாங்க, சாப்பிடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு சாப்பிட்ருக்காங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க, ஏய் ஜிம்மி நட்டு கூப்பிட்றாங்க. என்ன மேகோன்னு சொல்கிறாங்க. உடனே ப்ரொஃபஸர் நம்ஜன் கூப்பிட்டாங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. சரி நீ போயிட்டு சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஏன் என்ன கூப்பிட்றாங்க ஏன்னு சொல்கிறாங்க. தெரியல, என்ன போய் கேட்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு போகிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறீங்க என்ன இருக்கும் சொல்லிட்டாங்க. அது எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் அவ்வளோக்கும் ஒரு எதுக்கு இவனை மட்டும் கூப்பிட்றாரு அவர் சொல்லிட்டு அவர் பாட்டு கம்மியாக இருக்காரு. இப்போ ஜிம்மின் வராங்க, கம்மிங் ஹேங் சொல்கிறாங்க. எஸ் கம்மிங் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வராங்க, ஹேங் கூப்பிட்டீங்களா சொல்கிறாங்க. வா ஜிம்மின் உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மின் உட்காராங்க. சாப்பிட்டியா சொல்கிறாங்க. சாப்பிட்டாங்க ஹேங் சொல்கிறாங்க. சரி ஓகே, உனக்கு இங்கிலீஷ் நல்லா வருதா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நான் கிளாஸ் இருக்குது புரியுதா சொல்லி கேட்குறாங்க. புரியுது ஹேங் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்மினை பார்த்து அவங்களோட எல்லா சப்ஜெக்ட்டும் மார்க் நல்லா இருக்குது, இந்த இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் கம்மி ஆவரேஜாக இருக்குது, எனக்கு எதிரி நல்லா மார்க் வாங்கணும் ஆசை சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒரு நோட்ஸ் உனக்காக ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன், இது எல்லாமே இங்கிலீஷாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி வருஷம்லாம் எழுதியிருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு ஏன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேவா, நீ இந்த வருஷம் நல்ல மார்க் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்கிறாங்க. ஜிம்மினும் ஏன்னா ஹாபிக்கும் அதான் பிடிக்கும் சொல்கிறேன் சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மினும் ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இதை வச்சுக்கோ, அப்புறம் நல்லா ஸ்டடி பண்ண ஓகேவா, உனக்கு என்ன டவுட்டானு கேளு சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கும், நீ ஹாப்பியாக இருந்தால் ஹாபி ஹாப்பியாக இருப்பான் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ஜனும் ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்படியே அந்த டெம்பிள்ஸ் மீட் பண்ணுறாங்க. ஜிம்மின் நம்ஜன் பார்க்குறாங்க. அவருக்கு ஜிம்மினுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா அவருக்கு வந்துட்டு அவங்க நம்ஜன் மேலே வந்துட்டு எந்த மாதிரி ஃபீலிங்ஸே வராது, ஜஸ்ட் ஒரு நார்மலாக பார்க்குறாரு அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஆனால் ஹாப்பியோட ஹாப்பினஸ் எதுவும் அதான் அவர் பண்ணுவார், அது மட்டும் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. சரிட்டு ஜிம்மின் நான் கிளாஸ்க்கு போவாங்க சொல்கிறாங்க. போ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே வெளில வந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் கிளாஸ் ரூம் வந்திருப்பாங்க. இப்போ ஜிம்மின் உள்ளே வரும்போதே அப்படியே ஜவுக்கு தான் ஜிம்மின் பார்த்து முறைக்கிறாங்க. ஜிம்மின் ஜவுக்கை பார்க்கும்போது அவர் அப்படியே கண்ணில் அப்படியே எரிச்சிடுவார் போல். நம்ம ஜிம்மின் அப்படியே சரி ஓகே சொல்லிட்டு வந்து நாங்கள் காய் பார்க்குறாங்க. கண்ணால் எரிச்சிடாத அவனை பாவம் சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நீ அவனுக்கு ஃப்ரெண்டாக என் ஃப்ரெண்டாக சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் தான் ஃப்ரெண்டு சொல்லிட்டு அவர் பாட்டு கம்மியாக இருக்காங்க. அம்மா நீ அவங்கள்ட்ட மூவ் பண்ணவே மாட்டியா கேட்குறாங்க. எதுக்கு மூவ் பண்ணணும் சொல்கிறாங்க. அவன் தான் உனக்கு லவ் பண்ணல, நீ மூவ் பண்ணி தொலையேன் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்பெல்லாம் மூவ் பண்ண முடியாது, லவ்னா அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருமா என்ன, ஒரு லவ்ன்றது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த லவ் வந்து வேல்யூபிளாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்காக இல்லைனாக்கா அந்த லவ்வே பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. நான் என் லவ்வில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் எப்போவுமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. சரி அது உன் இஷ்டம், அப்போ நீ தான் ஹார்ட்டாகவும் பார்த்துக்க சொல்கிறாங்க. பார்க்கலாம் சொல்லிட்டு அவரும் அமைதியாக இருக்கார். எவ்வளோ டேஸ்க்கு அவன் ஹார்ட் பண்ணுவான், நான் எவ்வளோ டேஸ்க்கு நான் ஹார்ட் ஆகிறேன் நானும் பார்க்குறேன் சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்கார். இந்த பக்கம் ஜிமின் வந்து அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. இப்போது ஈவினிங் எல்லோரும் காலேஜ் முடிஞ்சு போயிட்டுருக்காங்களா. ஜிமின் பாட்டுக்கு அவர் வீட்டுக்கு வராது, கரெக்டாக ஹாபி வராது கூட்டிகிட்டு போயிடறாங்க. இப்போ டேஸ்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஜங்க் ஜிமினை வச்சு கண்டுவாங்க. அம்மா எவ்வளோ பார்க்குறதும் ஜிமின் அவர் கண்டுக்கவே மாட்டார். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. எதனா பேச வந்து இவனா பேசுவாங்க அவ்வளோதான், மற்றபடி அவர் ஜங்கிட்ட பர்சனல் எதுவும் பேச மாட்டார். இவங்க எல்லாருமே அப்படியே விட்டுறாங்க. ஆனால் காய் மட்டும் தான் அடிக்கடி ஜங்கு அட்வைஸ் பண்ணுவார், இந்த மாதிரி பார்க்காத அதெல்லாம் வேஸ்ட்டு விட்டுரு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒயர் ஒரு பக்கம் ஜிம்மில் ப்ரொடக்ட் பண்ணுறதே குறியாக இருக்கா, வேறு யாரும் ஜிம்மிட்டு பேசக்கூடாது, வேறு யாரும் ஜிம்மில் வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது அவளுக்கு ஒரு பக்கம் ஒரு பயம். இப்படி தானே போயிட்டுருக்கு, டேஸ் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ 5 மந்த் ஆயிடுச்சு காலேஜ் முடிச்சுட்டு. இது வந்து இப்போ தேர்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் வரப்போகுது. ஸோ எல்லோரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போது எல்லாருக்கும் படிக்க சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஜிம்மின் படுக்க டெஸ்ட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஏன்னா தனித்தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வெளில வா அப்படின்னு கூப்பிட்றாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவர் பார்த்துட்டு அப்படி டெக்ஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்காரு. இப்போ ஜம்க்கு அகைன் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நீ வெளில வரலன்னா வந்து ஹேண்டை பிடிப்பேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜிம்முக்கு பயமாகிடுது. சரிட்டு ஜிம் வந்துட்டு எழுந்திருக்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறீங்கடா போகிற சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் சொல்கிறாங்க. சரி ஓகே போக சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மு வெளியே போகிறாங்க. ஜிம்மு போனால் ஒரு 2 செகண்ட் ஜம்க்கு எழுந்திருக்கிறாங்க. காய் பார்க்குறாங்க, ஆரம்பிச்சிட்டான் ஏதோ பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு காய் நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஜிம்மினோட வெளில வராங்கடா. ஜங்கு போயிட்டுருக்காங்க. முன்னாடி பார்த்தா போகிறாங்க. ஃபைனலாக அந்த டெரஸ்க்கு போகிற இடத்துல ஒரு கார்னர் பிளேஸ் இருக்கும், அங்கே போய்ட்டு ஜங்கு தான் ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன ஜங்குக்கு வேணும் உனக்கு, நீ பாட்டுக்கு சொல்கிறேன் ஹேண்டை பிடிப்போன்னு சொல்லிட்டு பிடிப்பியா கிளாஸில் அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லி கேட்குறாங்க. ஏன் பிடிச்சா என்ன தப்பு அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு என்ன தான் நினச்சிட்டு இருக்க சொல்கிறாங்க. நான் எவ்ரிடே டெக்ஸ்ட் பண்ணுறேன் நைட்டு உனக்கு, நான் வீட்டுக்கு போனது வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் கூட ரிப்ளை வரதில்லை, ஆனால் நான் பண்ணுறேன் நீ பார்க்குறதில்ல, அப்புறம் ஏன் ரிப்ளை பண்ணல அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ பண்ணுறதுலாம் பண்ணுமா கேட்குறாங்க. நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணேன் சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. பார் ஜங்குக்கா சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க. அப்படி சொல்லி அப்படி சொல்லி ஜங்க் கேட்குறாங்க. இது ஃபைனல் ஓகேவா, நல்லா படி ஜங்கா, ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணு, எதுக்காக தேவையில்ல வேலை பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இது உன் லவ் பண்ணுறது தேவையில்லாத வேலையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. உன்ட்ட ஒரு வார்னிங் கொடுக்குறது அப்புறம் உள்ள வர வச்சா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இங்கே பாரு ப்ரொஃபஸர் நம்பிச்சு கூட இனிமேல் கேபினில் உட்காந்து சாப்பிட்றதையோ இல்லை வேறு எதனா பண்ணுறதையும் நான் பார்த்தேன், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க.
ஜிமினுக்கு அது கேட்க பயமாக இருக்குது. ஜங்குக்கு நீ ஏன் ஜங்குக்கு நடந்துக்கிறா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பா நல்லா கேட்டுக்கோ ஜிமின், இனி ஒரு டைம் நீ ப்ரொஃபஸர் நம்ஜூன் கேபினில் இருந்தோ இல்லை நீங்கள் 2 பேர் தனியாக இருந்ததை நான் பார்த்தேன், நானாக இருக்க மாட்டேன் ஓகேவா, என்ன பண்ணணும்னே தெரியாது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க ஜங்குக்கு நான் யார் கூட இருந்தா என்ன பண்ண உனக்கு என்ன ஜங்குக்கு சொல்லி கேட்குறாங்க. ஓ அப்படியா, நீ யார் கூட தான் எனக்கு என்னவா அப்படி கேட்குறாங்க. வேற சொல்கிறாங்கப்பா நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ஜிமின் நெக்க பிடிக்கிறாங்க. ஜங்கு கொலிக்க சொல்கிறாங்க. இங்கே பாரு அன்றைக்கி நான் பார்த்தேன் லாஸ்ட் டைம் இப்படி அவரும் ஹேண்ட் பிடிச்சிருக்காரு அப்படி தானே சொல்கிறாங்க, 2 days பிஃபோர் அப்படி தானே பிடிச்சிருந்தாரு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. பாரு இனி ஒரு டைம் அவர் வந்துட்டு பேசும்போது ஹேண்டு டச் பண்ணுறது இந்த மாதிரி ஹெட்டை டச் பண்ணுறது எதனா பண்ணாரு நான் பார்த்தேன் அவ்வளோதான் ஓகேவா, என்ன பண்ணது சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்கு விட்டு ஜங்கு வலிக்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு விட்டுறாங்க அப்படியே லைட்டாக ரப் பண்ணி விடுறாங்க. ஜங்கோட ஹேண்டை தட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரி நடந்துக்கா ஜங்கு ப்ளீஸ் அப்படி சொல்கிறது ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் அது கையில் தான் இருக்குது ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட தள்ளி இருக்கு. அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஜஸ்ட் அவர் ஒரு ப்ரொஃபஸர் உன் அண்ணாவோட ஃப்ரெண்டு என்னோட அண்ணா அவ்வளோ தானே, வேறு என்ன இருக்குது சொல்லி கேட்குறாங்க. நானும் பார்க்குறேன் ரொம்ப ஓரம் போயிட்டுருக்கேன் என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க இதான் லாஸ்ட் வார்னிங் ஓகேவா, இதுக்கப்புறம் பார்த்தேன் அவ்வளோதான் அப்போ சொல்லிட்டு ஜங்கை விட்டுறாங்க. இப்போ ஜிம் எதுவுமே சொல்லாமல் அப்படியே கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்துடுறாங்க. இப்போது நம்ம என்ன பார்க்குறாங்க, ஜிம் நெக் ஒரு மாதிரி லைட்டாக சாந்த மாதிரி இருக்குது. ஜிம்மின்னு சொல்லி கேட்குறாங்க. கூப்பிட்றாங்க. என்னமோ சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஒன்று சொல்கிறாங்க. இப்போது இது பார்க்குறாங்க. காய்க்கு ஒரு கோவம் வந்துடுது. என்னடா பண்ண அப்படி கேட்குறாங்க. ஒன்று சொல்கிறாங்க. சொல்லு என்ன பண்ண அவனா சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவன் காய்க்குள்ளே புரிஞ்சு ஏதோ பண்ணியிருக்கான் சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ என்ன டேரக்டாக காய் பார்க்குறாங்க. காய்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. ஒன்றும் சொல்லிட்டாரு. இப்போ அவர் புரிஞ்சிச்சு ஏதோ நடந்திருக்கு சொல்லிட்டு சரி ஓகே அப்படியே அப்புறம் கேட்க சொல்லி விட்டுறாங்களா. இப்போ டேஸ் போயிட்டுருக்கு. எக்ஸாம் ஸ்டடி நெருங்குறதால எல்லோரும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் டேண்டா வெளில போயிருக்காரு, இன்னும் உள்ளே வரவே இல்லை. ஜங்க் பார்க்குறவங்க எல்லோரும் இருக்காங்க. ஜிமின் மட்டும் காணும், எங்கே இவனை மட்டும் காணும் சொல்லிட்டு அவர் வெளியே போகிறாரு. போயிட்டு அப்படியே அந்த வெளியே போகிறாரு. ஏன்னா கரெக்டாக அவர் போகிற வழியில் தான் நம்ஜூன் கேபின் இருக்குது. இவர் என்ன நினைக்கிறதா சரி கேன்டீன் போயிருப்பான்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாருப்பா தைங்க நம்ஜூன் ஜிமின் தான் கேபினில் இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு வந்து விண்டோஸ் வழியாக பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு க்ளோஸாக நின்றுருக்காங்க சரிட்டு அவரோட ஃப்ரண்ட்டில் வராரு. இப்போ அந்த கேபினுக்கு ஃப்ரண்ட்டில் வரும்போது இப்போது நம்ஜூன் ஜிம்மோட கிட்ட வராங்க. இப்போ நான் பேச பண்ணிட்டு அப்படியே கிட்ட வராங்க. இப்போ ஜங்கு எப்படின்னா அந்த டோர் வந்து ஹாஃப் க்ளோஸில் ஹாஃப் ஓப்பனில் இருக்குது. அது பார்க்குற ஜங்கு அவ்வளோதான் அப்படியே அவ்வளோ கோந்துருது. அது பார்க்குறப்ப அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த இது வந்து இருக்குது. ஜங்கு வந்து பார்க்குறப்போ அது கிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணி இப்படி கீழே குனிஞ்சிருக்காரு. அப்போ வந்து கிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபேஸை கப் பண்ணியிருக்கப்போ அப்படியே ஜங்குக்கு டக்குனு டோர் ஓப்பன் பண்ணிடுறாரு. இப்போ ஜங்கு நம்ஜூன் ரொம்ப ஃப்ரெஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. இப்போ ஜிம் அப்படியே வந்து ஹேண்ட் வச்சு ஐஸை ரப் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குறேன். நம்ஜூன் பார்க்குறாங்க. யாரும் சொல்லி பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது ஜங்கு வந்துட்டு சார் சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே பாரு கேபினுக்கு வரக்கு முன்னாடி டோரை நாக் பண்ண மாட்டியா, உனக்கு மேனஸ் தெரியாது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி எடுத்து அதை சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜங்குக்கு எப்போ வந்தாலும் இங்கே இல்லை வீட்டில் கூட ஒரு ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி டோரை வந்து நாக் பண்ண ஓகேவா, அதான் மேனஸ் ஓகேவா சொல்கிறாங்க. அதான் குட் மேனஸ், படிக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் ஓகேவா, காலேஜ் டாப்பராக அதை மட்டும் போகுது, அதான் குட் மேனஸ்ன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஷன் சொல்கிறாங்க. இது கேட்குற ஜங்கு ஒரு மாதிரி கோவம் தான் வருது. இல்லை நான் எதாவது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. இது பார்க்குற நம்ஷனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படி சொல்லிட்டு அவர் ஜிம்மில் பார்த்து முறைச்சிட்டு கேட்குறாங்க. ஜிம்மில் வந்து ஜங்கு பார்க்கல. ஜிம்மில் வந்து கீழே குனிஞ்சிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி ஹேண்ட் வச்சு ரப் பண்ணுற ரைஸ். இப்போது நம்ஜூன் பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை ஜங்கு ஓகேவா, எனக்கு எல்லோரும் ஈக்குவல் தான், உனக்கு எதாவது டவுட்டு தான் வந்து கேட்கலாம் தப்பு இல்லை ஓகேவா, ஆனால் எப்போ வந்தாலும் நான் தனியாக இருந்தாலும் சரி இல்லை யார் கூட பேசினாலும் சரி ரூமை நாக் பண்ணிட்டு வரது மேனஸ் ஓகேவா, ஒரு ப்ரொஃபஸராக நான் என்னோட ஸ்டூடெண்ட்க்கு சொல்லிக் கொடுக்குறேன் அவ்வளோதான் ஓகேவா, மற்றபடி தப்பாக எதுவும் இல்லை, நான் வந்துட்டு ஹர்ட் பண்ண சொல்லலை சொல்லிட்டு நம்ம நம்ஜூன் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. சாரி அப்படி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஜங்கு என்ன வேணும் கேட்குறாங்க. அது சம் டவுட் சொல்கிறாங்க. ஒரு 10 minutes வெயிட் பண்ணுறேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின்டா ஹேங் நான் கிளாஸ்க்கு போகிற சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் சொல்கிறாங்க. இல்லை ஹேங் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணுங்க நான் வரேன் சொல்லி ஜிமின் போயிட்டாங்க. இப்போது நம்ஜூன் பார்க்குறாங்க. சரி வா உட்காரு ஜங்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு வந்து பார்க்குறாங்க. உனக்கு என்ன டவுட்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு டாபிக் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜூன் அதுவா சொல்லிட்டு அவரும் சொல்லிக் கொடுக்குறாங்க. எனக்கு தெரியும் ஒரு டாப்பர்னு சொல்லிட்டு சேம் டைம் குட் ஹேபிட்டும் நல்லது ஓகேவா, ஒரு குட் மேனர்ஸும் நல்லது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு நம்ஜூன் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஹேங்கனை கூப்பிடு ஓகேவா, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்ன வந்துட்டு அதிகமாக பேசுனது ஓகேவா, மற்றபடி எனக்கு ஒன்றையும் பிடிக்கும் ஓகேவா, நீ என்ன வந்துட்டு நார்மலாக ஹேங்கனை கூப்பிட சொல்கிறாங்க. சரின்ட்டு நான் ஜங்குக்கும் ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் டவுட்டு கிளியர் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி போக சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு கிளாஸ் ரூமில் வராங்க. அவருக்கு அவ்வளோ கோவம் ஜிம்மி மேலே. எப்படி இந்த மாதிரி க்ளோஸாக போனாங்க, விட்டுருந்து அவர் கிஸ் பண்ணி தான் என்ன இருக்கும், என்ன நடக்குதுங்க, அவருக்கு இவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்குது. அவரால் ஏற்றுக்க முடியல அவங்க பார்த்ததை. இப்போ கிளாஸ் ரூம் வந்து இந்த பக்கம் ON நம்பர் ஜிம்முடைய ஐஸை தான் அதே மாதிரி இப்போ அவங்க எந்த பொசிஷனில் இருந்திருப்பாங்களோ நம்ம நம்ஜூனும் ஜிம்மில் எந்த ஒரு பொசிஷனில் இருந்தாங்களோ அதே பொசிஷனில் இப்போ ON ஜிம்மில் இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ON தான் வந்து ஊற்றி இருக்கிறாங்க. ஸோ ஓகே ON விட்டு ON சொல்லிட்டாங்க. ஈரடா சொல்லிட்டு அவர் வந்து தான் கண்ணு போட்டு தேய்ச்சி வச்சிருக்கா சொல்லிட்டு அவரும் ஊதிக்கிட்டே இருக்கா. இப்போ நம்ம
ஜங்கு வந்து உட்காடுறாங்க. ஜங்கு பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ காய் தான் ஜங்கு பார்க்குறாங்க. எங்கே போய்ட்டு வந்தாச்சு கேட்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லை அது சொல்கிறாங்க என்னாச்சு அவனுக்கு சொல்லி கேட்குறாங்க. அது அவன் கண்ணில் தூசு இருந்துச்சு போல். அதான் ரொம்ப நேரமாக ஒயன் போட்டு எடுத்துகிட்டு இருக்கா. இது கொடுத்துட்டே இருக்கா ஐஸு சொல்லிட்டு சொன்னாங்கம்மா. அதனால ஊதிட்டு இருக்கா சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இது பார்க்குற ஜங்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா தப்பாக தான் நினச்சிருப்பாரு ஒரு செகண்டு. இவன் ஜிம்மினுக்கே தெரியும் அவன் கண்டிப்பாக தப்பாக தான் நினச்சிருக்கான். அதனால டோரை வந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டுப்பார்ல. அதனால அவர் கேட்டுருக்குள்ள அவர் அமைதியாக இருக்காரு. இப்போ ஜிமின் தான் உட்காந்துருக்காங்க. வேண்டா ஃபைனில் காட்டுங்க பார்த்து ஊசி இருக்க சொல்லிட்டு அவர் கரைச்சி கொடுத்துட்டு அப்படியே அந்த ஐஸில் வச்சு எடுக்கிறா. பாத்தியா இதுதான் உனக்கு கண்ணை ஊற்றிருக்கு டஸ்ட்டு சரியாயிட்டா சொல்லி கேட்குறாங்க. இப்போ சரியாயிட்டு ஏன் தேங்க்யூ சொல்லிட்டாங்க. இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுவேன். எவ்வளோ நேரமாக ஐஸை ரப்பா நீங்கள் பாரு ஐஸாக ரெட்டிஷ் ஆகிட்டு சொல்லிட்டாங்க. ஓகே ஜிம்மில் உட்காந்துக்கிறாங்க. இது பார்க்குற ஜங்கு ஒரு மாதிரி ஆகிடுது. தப்பாக நினச்சிடும் ஒரு செகண்ட் சொல்லிட்டு. ஏன்னா நம்ஜரும் ஜென்டில்மேன் தான் ஒரு ப்ரொஃபஸர் அப்பெல்லாம் பண்ண மாட்டார் ஒரு கேபின் வந்துட்டு இந்த மாதிரி காலேஜில். அதே சில டைம் ஜிம்மில் அந்த மாதிரி பையனை சொல்லிட்டு ஜங்குக்கே தெரியும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. நம்ம ஒரு மாதிரி பேசிட்டோமே அது அவனுக்கு ஹாட் ஆயிருக்குமா. நம்ம நம்ஜன் சார் இப்படி கேட்டோமே டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு அது அவனுக்கு ஹாட் ஆயிருக்குமா சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயமாக இருக்குது. எங்கே வெறுத்துருவானா சொல்லிட்டு பயம் வந்துடுது. அதனால நம்ம ஜங்குக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அவன் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே இருக்காரு எதுவுமே கண்டுக்கல. இப்போ டேஸ் போயிட்டு தான் இருக்குது. ஜிம்மின் வர வர ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க ஜங்கு கிட்ட. இப்போ ஜிம்மின் வீட்டில் இருக்காங்க. ஜெயனா நான் எக்ஸாம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி நான் சண்டே லீவ் தான். ஜிம்மின் வந்து கொஞ்சம் நேரம் படிச்சுருந்துருப்பாரு. இப்போது ஒரு டெக்ஸ்ட் வருது. அது பார்த்தாரு ஜங்குக்கு தான் சாரி சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. ஜிம்மின் பார்க்குறாங்க. அவர் எதுக்கு சாரி கேட்குறாங்க கூட இவர் கேட்கல. அவர் பாட்டுக்கு அமைதியாக ஒரு மொபைல் ஓப்பன் பண்ணி ஒரு பிக்சர் பார்க்குறாங்க. அதில் ஜங்குக்கு ஜிம்மினை பேக்கப் பண்ணியிருப்பாங்க. அது ஃப்ரெண்ட் அதை செல்ஃபியாக ஜிம்மின் எடுத்திருப்பாங்க. அதில் அவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அதை ஜிம்மின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவருக்கு டிஎஸ்ஆர் ட்ராப் அவுட் ஆகுது. அவருக்கு புரியுது எனக்கு புரியுது ஜங்குக்கா நீ கஷ்டப்படுற ஹார்ட் ஆகிற சொல்லிட்டு. ஆனால் அதான் நல்லது ஓகேவா. என் லைஃப்பில் எனக்காக எல்லாமே ஹாபி பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க என்னோட அண்ணா. ஒரு அண்ணாவா இல்லாமல் ஒரு அப்பா அம்மாவாக இருந்திருக்காரு. அதனால் அவரோட ஹாப்பினஸ் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் ஓகேவா. அவர் ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். உன்னை நான் ஃப்ரெண்டாக பார்க்கறது மட்டும் தான் நல்லது ஓகேவா. தாண்டி உன்னை நான் வேறு மாதிரி பார்க்கக்கூடாது தப்பு. நீ ஹாப்பியாக ஓகேவா. எனக்கு தெரியும் நீ வெளில பார்க்குறதா ரவுடி மாதிரி இருப்பான். ஆனால் உள்ளுக்குள்ள நீ ஒரு குழந்தை. உன்னை அப்படி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னை நல்லா பார்த்துப்பேன். உன் கூட இருந்தப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நிறையா ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன் ஓகேவா. நான் உன்னை வெறுக்கவே இல்லை என்றைக்குமே. நீ ஹாப்பியாக இரு ஓகேவா. என்னோட தள்ளி இரு. நான் கொஞ்சம் டேஸ் தான் ஸ்டடீஸ் முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்க மாட்டேன் நான் ஒன்று பார்க்க மாட்டேன் எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு ஜிம்மின் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு தான் உங்கள்கிட்ட வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் அம்மா ஆட மாட்டேன் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இதே செம்டம் வீட்டில் அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுரா. ஜிம்மின் ஜங்குலாம் தனித்தனி ஹாலில் இருக்காங்க. ஜிம்மின் ஒரு பக்கம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. ஜங்கு ஒரு பக்கம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. எக்ஸாம் எழுதினாலும் சரியாக பார்க்க கூட முடியல. ஏன்னா ஜிம்மின் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஹோப் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். இப்படி போயிட்டு இருந்தாலும் அவங்களை பார்க்க முடியல. எக்ஸாம் முடிஞ்சு லீவும் வந்துருச்சு. இப்போ இந்த லீவில் ஒய்யனு ஜிம்மினு ஜேஹோப்பு அதுக்கப்புறம் நம்ஜு 4 பேர் தான் வெக்கேஷன் போயிருக்காங்க. வெக்கேஷன் போயிட்டு ஒய்யன் இதில் போஸ்ட்டாக போடுறேன் இன்ஸ்டாகிராமில். இதை பார்க்குற டே அப்படி உங்களால் பார்க்குறாங்க. ஜங்குலாம் ஆப்ஷனாகவே இருக்காங்க. இந்த பக்கம் காய் மெக்க இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. நம்ம டான்ஸை தவிர மற்ற எல்லோரும் இவங்க பாய்ஸ் தாங்கலாம் ஒன்றா வந்திருப்பாங்க. ஜிம்மின் தவிர மற்ற எல்லோரும் இருக்காங்க. அது பார்க்குறப்போ இவங்களாம் அந்த போஸ்ட் பார்க்குறாங்க. பார்த்தியா ஒய்யன் பிக்னிக் போயிருக்கா எங்கேயோ போயிருக்கா வெக்கேஷன் போயிருக்கா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கூட சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இது பார்க்குறப்ப அது வந்து நம்ம நம்ஜு ஜிம்மின் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அது பார்க்க அந்த பிக்சரில் அது பார்க்குறது ஜங்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவருக்கு பிடிக்கல இவர் பக்கத்தில் இருக்கிறது. சரி ஓகே சொல்லி விட்டுறாங்கடா. இப்போ ஃபைனலாக நம்ம ஜங்குக்கு ரிட்டன் இவங்க கிளாஸ் எப்படின்னா எக்ஸாம் முடிச்சுட்டு லீவ் முடிச்சு ரிட்டன் வராங்க. எப்பவும் போல ஜங்கு நல்ல மார்க் எடுத்துருக்காங்க. இந்த டைம் எல்லாரும் நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்காங்க. நம்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் இங்கே வந்து விஷ் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி ஹாப்பியாக பூஸ்டப் பண்ணுறாரு. இதே மாதிரி எப்பவும் இந்த இன்னும் ஒரு எக்ஸாம் மட்டும் ஃபைனல் எக்ஸாம் வரலையே செமஸ்டர் அதுவும் முடிச்சிட்டிங்கன்னா எல்லோரும் கூட ஜாப் போயிடுவீங்க சொல்லிட்டு நம்பிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. எல்லோரும் ஓகே சார் தேங்க்யூ நீங்கள் நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க சொல்லிட்டு ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. இப்போது ஒயின் பார்க்குற ஆமாம்மா எனக்கும் சீக்கிரம் தொல்ல முடிய போக சொல்கிறாங்க. ஏன் இப்படி பேச சொல்கிறாங்க. பின்ன நான் படிக்கவே கூட மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் எனக்கு ஸ்டடீஸே வேணும்னு சொன்னேன். நான் படித்து என்ன பண்ண போகிறேன் நான் மேரேஜ் பண்ணிவிட்டு என் ஹாபி கூட சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மின் திரும்பி பார்க்குறாங்க. ஒயினை அச்சோ சாரிடா சொல்கிறாங்க. இப்போ என்ன சொன்னால் சொல்லிட்டு எவ்வளோ கேட்குறான் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. இப்போது ஒயின் அமைதியாக இருக்கா. அவருக்கு என்னென்னா மனசுக்குள்ள என்ன ஆசைனாக்கா நம்ம ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஹாப்பியாக ஹாபி மேரேஜ் பண்ணிவிட்டு குழந்தையா பெற்றுக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆசை. இந்த பக்கம் இவங்கெல்லாம் ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ஒன்றா இருக்க முடியாது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஜாக்சன் மெக்கு ஃபிலிக்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த லாஸ்ட் பெஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நம்ம இங்கே எவ்வளோ ஃபன் பண்ணியிருப்போம் சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. இங்கே உட்காந்துக்கிறியா பர்மனெண்ட்டாக அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. ஏன் நான் உட்காந்து பண்ணி சொல்கிறாங்க உட்காந்துக்க இங்கேயோ அப்படி சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களாம் ஃபன் பண்ணிட்டு ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் மட்டும் கொஞ்சம் என்னோட ஆடை பிடிச்சி சும்மாவே உட்காந்துட்டு இருக்காரு. மச்சி சொல்லிட்டாங்க. ஏன் மச்சி ஒரு மாதிரி காஸ்ட் கேட்குறாங்க. ஒன்றுடா சொல்லிட்டாங்க. இப்போ ஒன் டைம் கூட நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கு அப்புறம் என்ன கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லி ஜிம்மின் அப்படியே வந்துட்டு அவர் லைஸ் அப்படி ஜங்கு கிட்ட போகுது. ஜங்குக்கு ஜிம்மின் பார்க்குறப்ப கூட அவர் தான் பார்க்குறாரு. அவர் எதுவுமே சொல்லும்போது ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க.
இப்போ அப்படியே இந்த 1 இயருமே இப்படி தான்டா ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆனால் ஜிமினுக்கு ஜங்குக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, தள்ளியே தான் இருக்காரு. ஜங்கு டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லாத மற்ற ஃப்ரெண்ட்ஸும் கூட யாரும் கேட்கல, ஃபோர்ஸ் பண்ணலைன்னா நார்மலாக எல்லாரும் ஒன்றா பேசிட்டு பேசுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்படி பேசிப்பாங்க, மற்றபடி பர்சனலாக எதுவும் பேச மாட்டாங்க. அதனால இப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்டுக்கிறது இல்லை, அப்படி தான் போயிருக்கும். இப்போது லாஸ்ட்டு 1 மந்த் தான் இருக்குது. இப்போ அவங்க ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்கு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. இந்த 1 மந்த் மட்டும் தான் ஜங்கு பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் அதை கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங் தான் இந்த 1 மந்த் முடியறதுக்குள்ள அவன் எப்படியாவது எனக்கு லவ் சொல்லணும், இல்லை என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கணும், என்ன பண்ண போகிறான் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஜிமின் தான் பார்த்துருக்காங்க. இந்த செகண்ட் லாஸ்ட் எக்ஸாம் வரப்போதோ அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும். சேம் டைம் அவங்களுக்கும் டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. 2 பேருக்கு ஒருத்தர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே சொல்ல முடியாமல் பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் ஜங்குக்கு ஒரு டைம் கூட டெக்ஸ்ட் பண்ணுறதா ஸ்டாப் பண்ணவே இல்லை. இப்போ வரைக்கும் எவ்ரிடே குட் மார்னிங் குட் நைட்டு சாப்பிட்டியா என்ன பண்ணுறா சொல்லிட்டு கேட்டே தான் இருக்காங்க. ஜிமின்கிட்ட மட்டும் தான் ரிப்ளை வரதே இல்லை. சேம் டைம் ஃபைட்டும் பண்ணுறதில்ல, அப்படி தான் இருக்காங்க. அப்படி டேஸ் போயிட்டே தாண்டா இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 1 வீக் பிஃபோர் தாண்டா. ஜங்குக்கு ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறாங்க. காய் பார்க்குறாங்கட்டு என்னாச்சு ராசு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை புரியல, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒரு 2 டேஸாக ரொம்ப அப்செட்டாக இருக்கேன். இப்போ என்ன ட்ரிங்க் பண்ணுறேன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. போய் குடிச்சிட்டே இருக்காங்க. பாரு வீட்டுக்கு வர போகாமல் இருக்க. ஒரு ஜின்னு அங்கே ஃபோன் பண்ணாங்க, என்னாச்சு சொல்லுங்கள் பாரு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு எதுவும் சொல்லி ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காங்க. அங்கே பாட்டு காலேஜ் போட போகலாம் சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜங்கு காலேஜ் வர மாட்டேன் சொல்லிட்டு ரிசல்ட்டு இப்போ ஜங்கு காய் பார்க்குறாங்க, வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு காய் மெக்கு நம்ம ஜாக்சனு ஃபிலிக்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க. என்னாச்சு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க வாங்க சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு தான் அப்படி ட்ரிங்க் பண்ணுறாரு. ட்ரிங்க் பண்ணிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி அவருக்கு வந்து அழுகு வருது. ஏன் ஜிமின் பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு ரொம்ப அழகாரு. அப்படி நம்ம ஜிமின் பார்த்தா கிளாஸில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ காய் எல்லாருமே வந்துட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்கு மட்டும் வரல. இப்போ டே பார்க்குறாங்க. ஏய் காய் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. எங்கள் ஜங்கு வரல சொல்லி கேட்குறாங்க. வரலடா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. தெரியலடா வரல சொல்கிறாங்க. ஏன் வரலையா சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் போகுது ஆனால் எடுக்க மாட்டேங்கிறேன். என்னாச்சு ஃபோன் எடுக்க மாட்டேறான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. பால் தெரிஞ்சிருக்காது அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படியே கேட்குறாங்க. அவன் குடிச்ச பால் தெரிஞ்சிருக்கா சொல்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணனா ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு கட்டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு காய் ட்ரிங்க் பண்ணனா அவன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. மாறிங்க ட்ரிங்க் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்குற என்னுக்கு எவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் ஒயன் வரைக்கும் பார்க்குறா. என்னாச்சு ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு இவங்களாம் கேட்குறாங்க. நான்சி பார்க்குறா. காய் சொல்கிறாங்க. என்னடே சொல்கிறாங்க. என்னாச்சு டே ஜங்குக்கு சொல்கிறாங்க. அது உன்னோட சொல்கிறாங்க. சொல்லி என்னாச்சு எக்ஸாம் வரப்போகுது ஏன் இப்படி பண்ணுறான் சொல்லி கேட்குறாங்க. தேரட்டி அவங்க ஏதாவது அப்செட்டாக இருக்கான், அதான் ட்ரிங்க் பண்ணுறான். 2 டேஸாக பார்க்குறேன் ரொம்ப அப்செட்டாக இருக்கான், ரொம்ப குடிக்கிறான் அப்படி சொல்லி சொல்லி பார்த்தா கேட்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. காய் ஜிம்மில் பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்காது. அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்ன பண்ணுறது சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ ஃபைனில் இந்த கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. ஆஃப்டர் லஞ்ச் டைமில் ஜிம்மி வராங்க. காய் சொல்கிறாங்க. என்ன ஜிம்மின்னு அப்படி கேட்குறாங்க. காய் அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. ஜங்குக்கு உன் வீட்டில் இருக்கான் அப்படி கேட்குறாங்க. இப்போது காயும் பார்க்குறாரு. ஆமாம் வீட்டில் தான் இருக்காங்க சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. இல்லை காய் எக்ஸாம் வரப்போகுது ஜங்குக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் சொன்னால் அவன் கேட்பானா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை சொல்லு நான் சொன்னால் அவன் கேட்பானா சொல்லு நான் போய் சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை காய் சொல்கிறாங்க. பாரு ஜிம் நாங்கள் வா சொல்லிட்டு அவர் ஹேண்ட் பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. எனக்கு தெரியும் ஓகேவா நீ வந்துட்டு ஜங்க் கூட தள்ளி இருக்க, உன்னால தான் ஹார்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் உன்ட்டு எதுவும் கேட்டதில்ல. ரீசன் நான் நீ சின்ன வயசுல கஷ்டப்பட்டு ரொம்ப நிறைய நீ கஷ்டத்தை பார்த்துருக்கேன். உன் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் உன்னோட ஹோபி அங்கே தான் உனக்கு எல்லாமே. அதனால அவருக்கு அதான் அவர் பேச்சு மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக ஹோபி அங்கே ஜங்குக்குலாம் உனக்கு மேரேஜ் பண்ணி தர மாட்டார். ஏன்னா அவர் வந்துட்டு உன்னோட பெரிய பையனாக இருக்கணும், அப்புறம் ஒரு நல்ல பர்சனாக இருக்கும், அவங்க தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் பொறுப்பான ஒரு பையன்கிட்ட லைக் நம்ஜுன் சார் மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காய் சொல்ல எனக்கு தெரியும் ஜிம்னா ஓகேவா உனக்கு நம்ஜுன் சாரை தான் ஹோபி அங்கே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க தெரியும் ஓகேவா. ஆனால் இப்போ இருக்க ஆக்டர் சொல்லி இவன் ஜங்க் கூட நான் சொல்லவே இல்லை ஓகேவா. எனக்கு தெரியும் ஆனால் நான் அமைதியாக இருக்கேன். இவன் அவர் வந்துட்டு நார்மலாக பேசுறதே ஜங்கால் தாங்கிக்க முடியல ஓகேவா. அப்படி இருக்கப்போ இதெல்லாம் தெரிஞ்சா அவன் உடஞ்சி போயிடுவான். எனக்கு தெரியும் ஓகேவா. நான் என்கிட்ட கேட்டேன், என்கிட்ட சொல்லிட்டேன், நான் என்கிட்ட டைம் கேட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ என்ன பண்ணி இது பண்ணி ஓகேவா. நீ அவனை லவ் பண்ணலாம் நான் சொல்லலை, ஜஸ்ட் அவனை எக்ஸாம் மட்டும் எழுதி ஓகேவா. ஏற்கனவே உங்கள் அப்பா அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஏன்னா பிஸ்னஸ் பாரு சொல்லிட்டு ஏன்னா சின்ன எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சு அவரை வேற ஒரு வீட்டுக்கு அனுப்பணும். இந்த பக்கம் இந்த பிஸ்னஸ் இவன் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இவன் பிஸ்னஸாக ஃபோக்கஸ் பண்ணுறப்போ தெரியல ஓகேவா. வீட்டுக்கும் சரியாக போக மாட்டேங்கிறான், சரியாக படிக்க மாட்டான், எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்கான். தாஸ் வந்து எதுனா பண்ண மட்டும் கேட்குறேன், கெஞ்சி கேட்குற ஒரு ஃப்ரெண்டாக கேட்குறேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. காயினோட ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்ல நான் ஜவுக்கு ஒரு ஃப்ரெண்டாக நீ இருந்தால் சொல்கிறேன் இப்போ ஓகேவா சொல்கிறாங்க. நீ தயவு செஞ்சு அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணு ஓகே, எதுனா பண்ணு, அவன் எக்ஸாம் எடுத்துகிற வரைக்கும் போது அவன்கிட்ட பேசு, எதனா பண்ணுடா, இது ஃபைனல் எக்ஸாம்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ
ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் உன்னோட வீட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. ஏன் என் வீட்டு அட்ரஸ் தெரியாது சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு அவரே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ என் கூட வா சொல்லிட்டு அவரு போகிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. சரி இவங்க 2 பேர் முடி போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் காய் கூட போயிட்டு இருக்காங்க. நம்ம காயோட வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஓகேவா. நம்ம காய் வந்து பேரண்ட்ஸ் கூட இருக்க மாட்டார். ஏன்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் லாங்கில் இருக்குது. காய் மெக்கு ஃப்ளிக்ஸ் நம்ம ஜாக்சன் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீட்டில் ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பாங்க. வீடு ரெண்டுக்கு எடுத்து அந்த வீட்டில் தான் நம்ம ஜங்க் வந்து இப்போ ஸ்டே பண்ணியிருக்காரு. அவருக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குது அப்படியே கூட வந்து ப்ளே பண்ணுவார், கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணுவார். அப்படி தான் வந்திருக்காரு. இப்போ ரொம்ப உடஞ்சி போய் வந்திருப்பாரு. அதனால நம்ம காய் கூப்பிட்டு வராங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வராங்க லஞ்ச் டைமில். இப்போ நம்ம காய் வந்துட்டு கூப்பிட்டு வராங்க. ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. இதான் சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஒரு ரூம் லாக்காக இருக்குது. அந்த ரூம் தான் அவர் காசு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா சொல்லிட்டாங்க. போடா சொல்லிட்டு அவர் அப்படியே அதில் ஹாலில் வந்து உட்காந்துக்கிறாரு. அவருக்கு எதுவும் தோறல. அவனா பேசிட்டோம் சொல்லிட்டு இப்போ ஜிமின் போயிட்டு டோர் நாக் பண்ணுறாங்க. இப்போது டோர் ஓப்பனே ஆகல. ஜங்கா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஜங்கு டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ காய் தான் ஒரு நிமிஷம் இல்லைடா சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூம் கடை கீ இருக்குது. அந்த கீ வச்சு ஓப்பன் பண்ணி சொல்லிட்டாங்க. சரி ஜிமின் போய் கீ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ரூம் ஃபுல்லாக பாட்டில்ஸு ஒரு மாதிரி நிறைய ஸ்மோக். அந்த ஸ்மோக் பண்ணது சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜங்குக்கு பார்த்தா அவ்வளோ மெஸ்ஸாக இருக்காரு. ட்ரிங்க் பண்ணி அப்படி இருக்காரு பார்க்குறதுக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் டோர் லாக் பண்ணிட்டு ஜங்கிட்ட போகிறாங்க. ஜங்கு இங்கே பாரு சொல்லிட்டு ஜிமின் எழுப்புறாங்க. ஜங்கு அவ்வளோ ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படி படுத்துருக்காரு. எப்படின்னா ஹாஃப் வாய்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்காங்க பாரு கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. எதுக்கு வந்த ஏன் வந்த போயிட சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்காங்க பாரு கேட்குறாங்க. இப்போது ஜங்க் தான் போயிடுச்சு போ அப்படி சொல்லிட்டு அவர் கூட பிளைண்ட் டேட்டாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லு அவர் கூட பிளைண்ட் டேட்டு போகணும்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு நான் சொல்கிறது கேளு. ஜங்கு எந்திரி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு கேட்குறவே இல்லை. ஜங்கா எந்திரி சொல்லி ஜிம் தான் ஜங்கு எழுப்புறாங்க. எழுப்பவே முடியல. அவர் அப்படி ஒரு மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. ட்ரிங்க் பண்ணியிருக்காரா அழகார ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜிம்முக்கு. ஜங்குக்கு அங்கே பாரு ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஜங்கு அப்படியே கொஞ்சமாக எந்திரிக்கிறார். என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அதான் உடச்சிட்டில்ல என் மனசை சுக்குலாம் உடச்சிட்டில்ல இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின்டா ஜங்குக்கு அங்கே பாரு எக்ஸாம் வச்சவங்க காசு சொல்லிட்டாங்க. என்ன வந்து எனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. அங்கே பாரு ஜங்கு அப்படி பேசக்கூடாது ஓகேவா. நீ எக்ஸாம் எழுதணும்டாமா அங்கே பாரு சொல்கிறாங்க. பேசாத என்கிட்ட பேசாத நீ எட்டு போ அப்படி ஜிமின்டா ஜங்கு ரொம்ப அழகாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. ஜங்குக்கு இங்கே பாரு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக இருக்கணுமா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஜங்கா நீ ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்படுறது தயவு செஞ்சு நீ இப்படி இருக்காத. அப்படி உன்னை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. ட்ரிங்க் பண்ணா ஜங்கா ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும் சொல்கிறாங்க. ஏன் ஹெல்த்து தானே ஏன் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகணும் உனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. ஜங்குக்கா பேசக்கூடாது ஓகேவா. ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடும் ஜங்குக்கா ஸ்மோக் பண்ணாதடம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இவ்வளோ கேர் இருக்குல்ல இவ்வளோ கேர் இருக்கல அப்புறம் ஏன்டா என்னை காயப்படுத்துகிற அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லி இப்போ நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் எக்ஸாம் எழுதுறேன் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்குக்கா சொல்கிறாங்க. சரி அப்போது உன் மனசோடதான் ஹைட் பண்ணாமட்டு சொல்கிறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. உன் மனசோடதான் ஹைட் பண்ணாமல் நீ சொல்லு ஓகேவா. நீ என்னை எந்த மாதிரி பார்க்குற நீ உன் மனசில் நான் என்னவா இருக்கேன் நீ சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. சொல்லு ஓகேவா. நீ இந்த பிளைண்ட் போகிறதெல்லாம் எனக்கு காயப்படுத்துறதுல நான் சொல்ல ஓகேவா. நீ நம்பிச்சிடும் 2 days பிஃபோர் நீங்கள் அந்த ஹோட்டலில் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டது என்னால் பார்க்கவே முடியல எனக்கு தாங்கிக்க முடியல. ஆனால் அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை எங்கேயும் ஒரு நம்பிக்கை சரியா. அந்த நம்பிக்கை போயின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இருக்க முடியாது. தயவுன்னு சொல்லு ஓகேவா. இப்போ என்கிட்ட சொல்லு நீ உண்மையாகவே உன் மனசில் நான் என்னவா இருக்கேன் நான் யாராக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஜங்குக்கு அது சொல்கிறாங்க. சொல்லு நான் ஹாப்பியாக இருக்கணும்னு வேணாமா சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மி பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப டேஸ் வந்து ஜங்கோட காலையில் டேஸ் வந்துருக்கு. ஜிம்மி படி ஜங்கு டேஸ் வைப் பண்ணுறாங்க. ஜங்கு அப்படி ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இந்த டேஸ் எல்லாம் நீ வைப் பண்ணாத தயவு செஞ்சு நீ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணி ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. உன் மனசோட ஓப்பனாக சொல்லிட்டா நான் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஐ லவ் யூ ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே கண் அப்படியே இப்போ தான் நல்லா ஐஸ் அப்படியே ஓப்பனே பண்ணுறாரு. ஃபுல் ஐஸ் அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாரு. என்ன சொல்ல கேட்குறாங்க. ஐ லவ் யூ ஜங்குக் ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்குக் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக அப்படி சொல்லிட்டு அவர் ஜங்கோட ஐஸை பார்த்து சொல்கிறாங்க. ஐ லவ் யூ மோர் தென் எனிதிங் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்புறம் ஏன் டாஸ்ட் கேட்குறாங்க. ஆனால் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டா சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் உன் லவ் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் என் லவ் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜங்கு அது இன்னும் ஹார்ட் ஆகுது. ஏன் டாஸ்ட் கேட்குறாங்க. ஏன்னா என்னோட ஹாப்பியாங்க்கு நான் நம்பிடுறேன் எங்கள் மேரேஜ் பண்ணிட்டா தான் ஹாப்பி ஓகேவா. அவர் அப்பா தான் அப்படி நான் பண்ணால் தான் அவர் ஹாப்பியாக இருப்பார். அவர் லைஃப்பில் அங்கே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் அதில் பண்ணி தான் ஆகணும். அவர் நான் நம்பிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அவர் லைஃப்பில் ஒரு பொண்ணு வருவா. அவர் ரொம்ப அழகாக பார்த்துப்பேன் என்னோட ஹாப்பியை
இதெல்லாம் நடக்கணும்னா நான் என் லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? நான் என் லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கேன் சார். ஜிமின் சொல்கிறாங்க ஜங்குக்கு அப்படி பார்க்குறாங்க. ஜிமினுக்கால பயங்கர டியர்ஸ் பார் ஜங்கா, லவ் பண்ணுறவங்க எல்லாம் ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு எதுவும் இல்லை, ஓகேவா? நம்ம லவ் பண்ணுற பாசனை ஹாப்பியாக இருந்தாலே போதும், அதை தாண்டி வேறு எதுவும் சொல்கிறாங்க. ஆனால் நான் லவ் பண்ணுற பாசன் கூட வாழ்றது என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா நான் லவ் பண்ணுற ஒரு பாசன் விட்டு இன்னொரு பாசன் கூட என்னால் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. நான் ஒரு சராசரி பாசன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. என்னால் வேறு என் லவ் வேறு யாருக்காவது சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாது சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா, எனக்கு புரியுது, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் வைக்கிறேன், நீ லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டுலேயே அதிகமாக லவ் பண்ணுறது ஒன்று மட்டும்தான் அது ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் நான் அவளை அதிகமாக லவ் பண்ணுறேன், எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும், எனக்கு உண்மையில எந்த கோவமும் இல்லை, நீ ஹார்ட் பண்ணதான் என்ன இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது ஒரு விஷயம் இல்லை, ஏன்னா அதை தாண்டி நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். லைக் எனக்கு ஒரு இன்னொரு ஹாபி மாதிரி, ஒரு அம்மா மாதிரி எல்லா மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ உன்னை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்னோட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீ எக்ஸாம் எழுதணும், நல்லா எக்ஸாம் எழுதணும், நீ ஹாப்பியாக இருக்கணும் ஆசைப்படுற. இப்படி மெஸ்ஸியாக இருக்கிறதையோ நீ குடிக்கிறதையோ இந்த மாதிரி உன்னோட ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிட்டு நான் பார்த்துக்க இருக்க முடியல, ஓகேவா? தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, நான் ஹர்ட் பண்ணாதா சார் ஜங்க் சொல்கிறேன். ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்க நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன்னா சொல்கிறாங்க. ஆமாம், நீ ஹர்ட் பண்ணுற, நீ உன்னை ஹர்ட் பண்ணிட்டா அது என்ன நீ ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்படி லவ் வச்சுட்டு எப்படா இன்னொரு பர்சன் சொல்கிறாங்க. அது என்னோடய ஃபேட், சரியா? உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் உன்னால் உன் கூட சேர முடியாது, என்னோட ஃபேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ ஜங்க் அப்படி ஜிம்மை பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கால பயங்கர டியாஸ். இப்போது ஜிம்மின் தான் அங்கே பாரு, இப்படி இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு இப்படி இருக்காதா சொல்லிட்டு ஜிம்மின் தான் ஜங்க் டியாஸ்லாம் வைப் பண்ணி விட்டு அவர் ஹேரில் ஒரு மாதிரி சரி பண்ணி விட்றாரு. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மோட கண்ணில் எவ்வளோ லவ் இருக்குது சொல்லிட்டு அவரோட ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படி பண்ணாத சார், ஜிம்மு ஹேண்டை எடுத்துறாரு. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னு பண்ணக்கூடாது கேட்குறாங்க. பாருடம்மா, அப்படி இப்படி பேசாது, இப்படி பண்ணாத, ஓகேவா? தச்சு எந்திரி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. எங்கே சொல்லிக்கிறேன் எந்திரி சொல்லிட்டு அவரோட கூட்டிகிட்டு போயிட்டு ஷவர் ரூமில் அந்த ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு ஷவர் ஆன் பண்ணி விட்டு அப்படியே வந்து அவர் குளிக்கவே வைக்கிறாரு. ஜங்க் இதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க்கு இந்த அளவுக்கு ஜங்க் மேலே கேரிங் அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஆனால் அவர் பெருசாக அதெல்லாம் எடுத்துக்க மாட்டார். ஆனால் ஜிமின் கிட்ட இருக்கிறதுல அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஜிம்மில் ஏதோ ஒரு பர்சன் சொல்லிட்டு நம்ம அக்காவுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஜிம்மில் எப்படி இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் ஜங்க் கூட அவர் எப்படிலாம் பேசினார் பழகினான்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு ஜிம்மில் அந்த மாதிரி குளிக்க வைக்கிறத பார்க்க ஒரு அம்மாவே ஒரு பையனை குளிக்க வைக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் அவருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் ஜங்க் அப்படின்னு ஃபுல்லாக குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்றாரு. ஏன்னா இவனு அவருக்கு அந்த வேறு அன்கம்ஃபர்ட் கூட வரல. ஏன்னா அது அவரோட ஜங்குக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நம்ம அந்த ஜங்கு தானே சொல்லிட்டு நம்ம ஜிம்மினுக்கு ஜங்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியல, அவரோட ஜிம்மின் இல்லையா அவர் அப்படி நினைக்கிறாரு. இப்போ அவர் குளிச்சுட்டு வந்து தலையெல்லாம் துவட்டி விட்டு அழகாக ட்ரெஸ்லாம் மாற்றி விட்றாரு. ஜங்கு அப்படி ஜிம்மிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ஜங்கு ஓரளவுக்கு நல்லா பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்காங்க. அவர் ஹேரில் வைப் பண்ணி விடுறாங்க. இங்கே பாரு, இப்போ தான் அழகாக இருக்கா, இப்படி இருக்கணும், எதுக்காக ஒன்று ஸ்பாயில் பண்ணிக்கிறேன், என்னது இதெல்லாம் ரூம்லாம் சொல்லி ஜிமின் அவர் குடிச்சிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறீங்க. இல்லை நான் எடுக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும் சொல்லி ஜிமின் போய்ட்டு அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் வந்துட்டு அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. இப்போது அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜிமின் போய்ட்டு டேரெக்டாக அந்த கிச்சனில் ஒரு ஜூஸ் மாதிரி போடுறாரு. ஒரு ஹேங் ஓவர் ஜூஸ் போட்டு வந்துட்டு ஜங்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ காய் இது எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் வெளில ஒரு பாசன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, என்ன தான் நடக்க சொல்லிட்டு. இப்போ ஃபைனில் நம்ம ஜிமின் ஜங்க் வந்து ஜூஸ் குடிக்கிறாங்க. ஜங்கோட குடிக்கிறாங்க. ஜிமின் ஜங்கை பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஜங்கு ஜிமினை பார்த்துருக்காங்க. காய் பார்க்குறாங்க. கடவுளே, இவங்கள்ட்ட போய் ஒருத்தர் இவ்வளோ லவ் பண்ணும்போது எதுக்கு இவங்க லைஃப்பில் எப்படி ஒரு கேமு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது ஜிமினும் ஜங்க் அதை பார்த்துட்டு அவங்க மனசில் அப்படி வலி. எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணு சொல்லிட்டு நான் அதற்கு அதை விட அதிகமாக லவ் பண்ணுறேன். ஆனால் வேண்டாம், ஓகேவா? நீ ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும். இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆக போது நம்ஜின் கூட சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. அது நீ ஜஸ்ட்டு நான் நம்ஜின் ஒன்றா ஹோட்டலுக்கு சாப்பிட போனதை பார்த்துட்டு நீ இந்த அளவுக்கு ஹார்ட் ஆகிட்ட. ஏன்னா பிளைண்ட் டேட் ஹோட்டல் சொல்லிட்டு எனக்குமே தெரியாது, ஸ்டார்டிங்கில் போனதுக்கப்புறம் தான் தெரியும். அதை பார்த்து நீ ஹார்ட் ஆகிட்ட. அப்படி இருக்கும்போது மேரேஜ் ஆகும்போது தெரியும் போது என்ன ஆக போகிறா? ஸோ ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுளே, எக்ஸாம் மட்டும் ஜங்க் கரெக்டாக எடுத்துகிட்டா போதும், அதுக்கப்புறம் லைஃப்பை பார்த்து ஜிமின் நினைக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவருக்கு வந்துட்டு ஜிமினை ஒரு செகண்ட் கூட விட்டு கூடாதுன்னு தோணுது. அவர் பார்த்துட்டே இருக்காங்க. உன் லவ் எனக்கு மட்டும் தான் சொந்த, வேறு யாருக்கும் அது கொடுக்கக்கூடாது, நீ நம்ம சொந்த வேறு யாரும் லைஃப்பில் வரக்கூடாது, நான் மட்டும் தான் உன் லைஃப்பில் சொல்லி ஜங்க் நினைக்கிறாங்க. இதோடைய நம்ம தேர்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, பாய், டேக் கேர் எவ்ரிவன். உங்களுக்கு மேபி ஸ்டோரி போர் அடிக்கலாம் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் ஃபைனலாக முடிச்சிடலாம். ஓகே, பாய், டேக் கேர்.